வணக்கம். சண்டே மார்னிங் இது. நல்லா ஏதாவது ரிலாக்ஸாக பண்ணலாம் அப்படின்ட்டு குருமா ரெடி பண்ணேன். இட்லி, குருமா, அவ்வளோதான். லஞ்ச் சாதம், அப்புறம் நெய், சாம்பார், பூசணிக்காய் சாம்பார். ஒரு ஒரு காய்க்கும் ஒரு ஒரு வாசனை. அந்த காயை போட்டு வச்சா அந்த சாம்பார் தனி வாசனை. பூசணிக்காய் சாம்பார் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பாகக்காய் பொரியல், அப்புறம் உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாம் போட்டு ஒரு வறுவல் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கூட மாம்பழம் வச்சு கொஞ்சம் தேங்காய், மாங்காய், பட்டாணி எல்லாம் போட்டு ஒரு சாதம் கிளறினேன். அது தயிர், கொஞ்சம் வத்தல், கொத்தரை வத்தல் இதெல்லாம் பண்ணியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. இந்த தேங்காய் மாங்காய் சாதம் மாங்காய், தேங்காய், அப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் தாளித்து வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து மாங்காயை கொஞ்சம் வதக்கிட்டு, தேங்காயும் கொஞ்சம் வதக்கிட்டு, அப்படியே அதோட கொஞ்சமாக மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி அப்படியே சாதம் கிளறினேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு சாதம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அதை இன்டர்நெட்டில் பார்த்தேன். ஆனால் அந்த மாதிரி செய்யாமல் நான் என் மெத்தடில் நான் செஞ்சேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.